பார்க்கும்போது என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் ஃபேமிலி டுகெதர்னஸ் இருக்கு இல்லைங்களா? ஆனா நான் யோசித்தேன், அதை பார்த்த உடனே நான் யோசித்தேன், உடனே நான் என்ன சொன்னால் நான் காலையில என்னுடைய செய்தியை நான் மாற்றிக்கொண்டேன். அதாவது பெண்களுக்காக இல்ல, குடும்பத்திற்காக நாம் எழுப்போம் என்று சொல்லி, அதாவது வாசித்த இந்த வேத பகுதியானது இந்த நாளில் எபேசியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும் இல்லைங்களா? புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே சபையில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி பார்ப்போம். எது எடுத்ததுங்க புருஷர்களை பத்தி பேசணுமா? நமக்கு கொடுத்துருக்கிறது ஃபேமிலி இல்லைங்களா? இந்த தினத்துல ஃபேமிலியை குறித்து தான் நம்ம பேசணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டிருக்கோம். ஆனா எடுத்த உடனே நம்ம என்ன செய்யறோம் என்று சொன்னால் புருஷர்களை குறித்து நம்ம பார்க்கணும். எப்படி ஆண்டவருக்கு என்ன செய்தார் என்று சொன்னால் திருச்சபையை, அதாவது நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இந்த குடும்பத்திற்கு முதலாவது அடித்தளம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் நாம் என்ன என்று நினைக்கிறோம் என்று சொன்னால் அன்பு இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அன்பு தான் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறார். குடும்பத்தை உருவாக்கணும் என்று சொன்னால் குடும்பத்தை எப்படி உருவாக்குவது என்ன குறிச்சு சொல்லணும்னா, நான் இந்த முழுசுமா பேசணும்னால நின்று பேசிட்டே இருப்பேன். ஆண்டவர் செய்த அற்புதத்துக்கு அளவே இல்லை. நான் இந்த தினத்துல நான் நிற்பது கூட தேவனுடைய கிருபைதான். எனக்கு ஜீவன் கொடுத்திருப்பது அவருடைய கிருபையினாலதான் நான் இந்த தினத்துல நிற்கிறேன். இது ஆண்டவர் முன்குறித்து வைத்ததுனால நான் ஆண்டவருக்கு நன்றி இருக்கிறேன். அப்போ இந்த அன்பு குறிச்சு நம்ம பேசணும். நம்முடைய குடும்பத்தை எப்படி அன்புனால வழிநடத்த முடியும், நாங்க எப்படி இந்த குடும்பத்துல நம்ம அதை ஆண்டவர் மீது எப்படி கட்ட முடியும் என்று சொல்லி பார்ப்போம். நான் கேட்பதெல்லாம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரிடத்துல அப்பா நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன், உங்களுக்கு நான் ஏதாவது விரோதமா செய்தேன்னு சொன்னா, அப்படி நான் நடந்துட்டுனா நீங்க என்ன செய்யுதுன்னா முள்வேலி போட்டு அடைச்சி என்ன பண்ணுங்க, இங்க வாங்கி நடத்துங்க. அப்போ அந்த நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம நிலத்துக்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அந்த பயிரை மேய்க்கூடாதுன்னு சொன்னா என்ன செய்யறாங்க, முள்வேலி போட்டு அடைப்பாங்களா? அப்போ என்னுடைய மீறுதல் நிமித்தமாக அந்த முள்வேலியை நான் என்ன செய்யக்கூடாது, நான் தாண்டி போகக்கூடாது ஆண்டவரே, அதனால நீங்க என்ன செய்யுங்க, என்ன வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அதே போல என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கும் போது எப்பொழுதுமே நான் எந்த இடத்துல சென்றாலும் என்னை தான் முதலாவது நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்வேன். நான் என் குடும்பத்திற்காக நான் கேட்கும்போது எப்பொழுதும் நான் சொல்வேன், நாங்கள் எங்கு கடந்து சென்றாலும் அது உமக்கு விரோதமா இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, எங்களை முன்வேலி அடைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்க குடும்பத்தை எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த அன்பு தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் என்று சொல்லி நம்ம நம்புறோம். நம்ம இடத்துல அன்பு இருக்கிறதா? முதலாவது நம்ம அன்பு செலுத்துகிறோமா? நம்ம வார்த்தையில தான் நம்ம அன்பு செலுத்துறோமா, இல்ல மனதார நம்ம அன்பு செலுத்துறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டும். அன்பு என்பது வெறும் வாய் வார்த்தை இல்ல. அன்பு, நான் அன்பு செலுத்திடுவேன், நான் அன்பு காட்டிடுவேன், நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெறும் வாய் வார்த்தையில தான். எல்லா நிகழ்ச்சியும் இன்னைக்கு ரொம்ப அழகா நீங்க நடத்துறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுல எல்லாம் ஒவ்வொரு விதமும், ஒவ்வொரு நேச்சர் டாக் இருக்கட்டும், அந்த ஸ்பெஷல் டாக் இருக்கட்டும், இல்ல மிஷின் ரிப்போர்ட் இருக்கட்டும், இல்ல லெசன் ஸ்டடி இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகா எல்லாம் ரொம்ப நடந்துச்சு. அப்போ சகோதரி சொன்னது போல இந்த குடும்பத்துல கணவன் மனைவியினுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த வசனத்துல புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப புருஷன் மட்டும்தான் அன்பு கூறணுமா, இல்ல மனைவி நமக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த அன்பு இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும் என்று சொன்னா, அந்த அன்புனாலதான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். எல்லாம் எதுவுமே முடியாது என்று நம்மளால என்ன சொல்ல முடியாது. அன்பு எல்லாவற்றையும் சகலத்தையும் நம்மளால சாதிக்க முடியும் சொல்லியிருக்கு. அப்போ சப்போஸ் நம்மளுடைய குடும்பத்துல நமக்கு கணவன் மூலமாகவோ இல்ல மற்றவர்கள் மூலமாக நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பெண்களை தான் ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த குடும்பத்தை கட்டி காக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அந்த குடும்பத்திற்கு அஸ்திவாரம் பெண்கள் தான் இல்லைங்களா? குடும்பம், அந்த குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அது யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது பொறுப்பு என்று சொன்னால் பெண்கள் கையில தான், நம்ம கையில தான் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்தை நான் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் முதலாவது என்ன செய்ய வேண்டும், என்னை நான் எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வசனம் ஒன்று உங்களுக்கு ஆலயத்தில் கொடுக்கப்படுகிறது. நம்ம குடும்பத்துல பிரச்சனை வந்தா என்ன செய்யணும்,
மௌனமா இருந்தா எல்லாமே சாதிச்சிடலாம் இல்லைங்களா? பேச வேண்டிய நேரத்துல பேசணும், அதுவும் விட்டு கொடுக்க முடியாது. பேச வேண்டிய நேரத்துல நம்ம பேசணும். மத்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னா மௌனமா இருந்தா எல்லாவற்றையும் சாதிச்சிடலாம், எல்லாமே நமக்கு நன்மையாய் நடக்கும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த பெண்கள் கையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பத்தை ஆண்டவரே நான் எப்படி கட்ட போகிறேன், என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கிறேன், இந்த குடும்பமானது உம்முடைய உங்களுடைய கிருபையினால இந்த குடும்பம் உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும், அநேக பிள்ளைகள் மத்தியில என் குடும்பமானது சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அது யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம் பெண்களாகி நம்முடைய கையில தான், நம்முடைய கையில தான். நான் எப்படி இதை கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும். பிரச்சனை இல்லாத உலகமே இல்லை, பிரச்சனை இல்லாத பெண்களும் இல்லை, பிரச்சனை இல்லாத ஆண்களும் இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஆனா ஒரு சிலதெல்லாம் சொல்லவே முடியாத மாதிரி பிரச்சனை வரும். அந்த மனதுக்குள்ளே நம்ம வைத்திருப்போம். இல்லை என்று சொன்னா நம்ம என்ன செய்வோம் என்று சொன்னால் மற்ற இடத்துல போய் சொல்லுகிற பிள்ளைகளா இருப்போம். இல்லை என் நண்பர்கள் இடத்துல நம்ம போய் சொல்லுவோம். ஆனா நான் என்ன செய்வேன்னா அதை அதிகமா நான் நிறைய பேர் இடத்துல சொல்ல மாட்டேன். நண்பர்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கும். ஆனா இன்னைக்குல ஒரு நாளைக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், நம்மை குறித்து கேவலமாக பேசுவதற்கு நம்ம தருணங்களை கொடுக்க கூடாது. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதுமே நான் முழங்கால் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் முழங்காலில் படிட்டு எனக்கு வருகிற பிரச்சனை எல்லாவற்றும் அப்ப நான் என்ன ஆண்டவரிடத்துல கேட்பேன்னா, எதுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நான் கேள்வியே கேட்க மாட்டேன். ஆண்டவரை கேள்வி கேட்கறதுக்கு நான் தகுதி இல்லாத ஒரு பாத்திரம், அப்பா இது வந்ததுக்கு நன்றி. அப்படி இல்லை என்று சொல்ல நான் என்ன செய்வேன்னா, ஆண்டவரை என்னை மன்னிச்சிடுங்க அப்பா, என்ன நீங்க மன்னிச்சிடுங்க, நான் எதுக்காக எனக்கு இது வந்தது என்று எனக்கு தெரியாது, நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கேன், ஏதோ என்னில குறை இருக்கிறது, அது என்ன குறை என்று எனக்கு தெரியாது ஆண்டவரே, நான் எப்பயோ சேர்த்திருக்கலாம், அதுக்குதான் இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்குது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, அப்பா நான் உங்களுக்கு விரோதமா நான் செய்திருந்தா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சு என்னை வழிநடத்துங்க, என் குடும்பத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, என் குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்குது அப்பா, நான் ஏதோ தவறு செய்திருக்கிறேன், என்னாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்குதுன்னு சொல்லி நான் என்னையே நான் கேள்வி கேட்கிறது. ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன். நம்ம எடுத்தோடனே கடவுளை எதுக்குப்பா எனக்கு இந்த பிரச்சனை, அந்த கேள்வியே நான் கேட்கவே மாட்டேன். முதலாவது ஆண்டவர் இது வந்ததெல்லாம் நான் ஏதோ பண்ணிருக்கிறேன், எனக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்குது, அது என்ன குறை என்று எனக்கு தெரியாது, நான் எப்போவோ என்னவோ ஏதோ ஒண்ணு செய்திருக்கிறேன். நான் கேட்பதெல்லாம் ஆண்டவரை என்னை மன்னிச்சிடுங்க. மனமிறங்காத ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பா மனமிறங்காத ஆண்டவர் நம்ம வணங்கல. நம் மீது எப்பொழுதும் அன்புள்ள ஆண்டவரை தான் நம்ம வணங்குறோம். நம்ம வந்து எப்பொழுதும் இரக்கமுள்ள ஒரு கடவுள் தான் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் நம்மை வழிநடத்துகிற தகவல் என்னோடு கூட இருக்கிறார். அப்போ நான் எனக்குள்ள இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் வைத்திருக்கும் போது நான் எதற்காக கவலைப்படணும்? என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, நீங்க இதை அனுமதிச்சிருக்கிறீங்களா, அதுக்கு நன்றி. இது எதற்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க, இல்ல எனக்கு வர பெரிய பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு நாம சொல்லி, நான் என்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் நான் ஒவ்வொரு நாளும் நான் நடக்கிறது எல்லாமே அப்படிதான். எனக்கு வந்த பிரச்சனைகளாம் நான் சொன்னா இதெல்லாம் நேரமே பத்தாது, இதுகிட்ட அதுக்கு நேரமே கிடையாது. என்னால சொல்ல முடியும் அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது, அநேக காரியங்கள். மரணத்தை சந்திக்க முடியாத ஆண்டவர் என்ன மரணத்திற்கு நான் நெருங்கி போயிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் திரும்பமாய் அது நடக்காது, இது நடக்காது, இவர்கள் திரும்ப வரமாட்டார்கள் என்று சொல்லி நகைத்தோருக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை இன்றைய தினத்தை உங்களோடு வைத்திருக்கிறாராமே. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் வச்சிருக்கோம். அப்போ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த குடும்பத்தை நான் கட்ட வேண்டும் என்று சொன்னால், பெண்களுக்கு முதலாவது பெண்கள் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய திருச்சபையில் இருக்கட்டும், நான் வேலை செய்கிற இடங்களில் இருக்கட்டும், மற்றொரு இடத்துல இருக்கட்டும், நான் எப்படி என்னை நான் ஆண்டவருக்கு முன்பாக இவள் ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லி என்னை யாரும் கை நீட்ட செய்யக்கூடாது, என்ன ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அப்பவே நான் என்ன செஞ்சுட்டேன் என்று சொன்னால், சாத்தான் முன்னாடி நான் தோற்றுவிட்டேன் என்று அர்த்தம். இவள் ஒரு கிறிஸ்தவளா என்று யாரும் நம்மை பார்த்து சொல்லக்கூடாது, இவன் ஒரு கிறிஸ்தவனா என்று சொல்லி யாருமே நம்மை பார்த்து சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால், எனக்காக அந்த கல்வாரியிலும் ரத்தத்தை சிந்திய என் தகவல் ஆல்ரெடி அவர் என்ன செய்திருக்கிறார், அநேக அடிகளை பட்டிருக்கிறார், அநேக காயங்களை பட்டிருக்கிறார், அநேக வேதனைகளை பட்டிருக்கிறார். மீண்டும் மீண்டுமாய் அவர்கள் ஒரு தினம் தான் அதை செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அனுதினமும் என் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேனா, இல்லை என்னுடைய தேவனுடைய நாமத்தை நான் தூஷித்துக் கொண்டிருக்கிறேனா என்று சொல்லிதான் என் குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய குடும்பமானது தேவன் மீது, அந்த கண்மலை மீது கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இந்த தினத்துல என்னுடைய தேவனுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய தேவனுக்காக நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேனா, நான் நடக்கிற நடக்கையிலிருந்து, நான் பேசுகிற வார்த்தையிலிருந்து எல்லாமே என்னுடைய தேவனுடைய நாமத்துக்கு மற்றவர்கள் மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா, இல்லை நான் ஏனோ தானோ என்று சொல்லி
ஒரு கத்தோலிக்க போதகர், அநேக நேரங்களில் நாங்கள் குடும்பமாய் அதை பார்ப்போம். ஒரு ஃபாதர்னா அவங்க என்ன செய்வாங்க, அவர்களை பற்றி நான் குறை சொல்லவில்லை. ஃபாதர்னா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தெரிந்த அந்த ஜெபம், அவர்கள் நம்முடைய வேதத்தை குறித்து அவர்கள் சொல்ல மாட்டார்கள். இந்த வேதத்தில் இருக்கிறது அவர்கள் அதை அவருடைய வேதாகமே தனிப்பட்டது. அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஆலயத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமே, ஆலயத்துல இந்த ஓய்வு நாளை நம்ம எப்படி ஆசரிக்க வேண்டும், எப்படி ஆசரிக்க வேண்டும்? பரிசுத்தமா ஆசரிக்கிறோமா? பரிசுத்தமா ஆசரிக்கிறோம். பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் என்ன செய்வார்கள், எது சொன்னாலும் என்ன செய்வார்கள், அல்லேலூயா ஆமென் சொல்வாங்க. ஆனா நம்ம சபையில் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அது நமக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை அப்படிங்களா? இல்ல, ஆண்டவர் செய்ததை துதிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஆண்டவரை மகிமைப்படுத்த தான் இங்க வந்திருக்கோம். எனக்கு ஜீவனை கொடுத்த தேவனுக்காக தான் நான் இந்த இடத்துல இந்த நாள்ல நான் எப்பவுமே நினைப்பேன், எனக்கு ஆலயத்தை மிஸ் பண்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். நான் என்னுடைய கணவருக்கும் சொல்றது அதுதான், என்னுடைய பிள்ளைகளுக்கு, நீங்க வந்தா வாங்க, வரலன்னா போங்க. என்னுடைய தேவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும், நான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும், அந்த ஆலயத்துல தேவனை கொடுத்து, அது எப்படிப்பட்ட நேரமா இருந்தாலும், நான் எந்த நேரமா இருந்தாலும் என்ன செய்வேன் ஆலயத்துல. அதே மாதிரி நீங்க எந்த நிகழ்ச்சி கொடுத்தாலும் நான் சேர்த்துக்கிறேன் ஆலயத்துல. நீங்க எனக்கு இந்த பாஸ்டர் வச்சது, எங்க தமிழ் சபையில நான் கொஞ்ச நாள் தமிழ் திருச்சபை இருக்கும், பாஸ்டர் சொல்வாரு, எமர்ஜென்சி நீ எப்பொழுதுமே 108 எந்த டைம்ல யார் வரலன்னா என்ன செய்வாங்கன்னா, சாபஸ்குள்ள யாருன்னா வரல, மிஷின் ரிப்போர்ட் வரல, இல்ல நேசிட்டாக வரல, இல்ல ஸ்பெஷல் சாங் வரல, எதுவுமே வரல, இல்ல லெசன் ஸ்டடியா வரலனாலும் அந்த நாளுக்கு நீ கரெக்டா எமர்ஜென்சி 108 ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எப்பவுமே சொல்லுவார் 108 ஸ்டெல்லா எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு உடனே சொல்லுவார், அம்மா இன்னைக்கு பார்த்தா சாபஸ்குள்ள லெசன் ஸ்டடி யாருமே வரலமா, ரெடியாமா? எஸ் பாஸ்டர் ரெடி. ஏன்னா இந்த வாரத்துக்குரியதெல்லாம் நான் என்ன செய்வேன்னா, என்ன செய்யலாம், அடுத்த வாரத்துல ஆலயத்துக்கு நான் செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை குறித்து நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நான் என்ன அதற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கேன். நிறைய வேலை தான், நிறைய என்ன சொல்லலாம், நான் வாரம் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 3 மாசமா நான் வாரம் ஒரு வாரம் மிஸ் பண்ண, ஒரு 2 வாரம் எங்களுடைய திருச்சபையில நாங்கள் எங்களுடைய கல்லூரி பிரசிடென்ட் கேட்கிறாரு, நீ சாட்டர்டே சண்டே வெளியே போனாலும் எனக்கு சொல்லிருக்காம நீ வெளியே போக சொல்லு. எனக்கு ஆலயத்திலயும் பொறுப்பு இருக்குது, அதே விதமாக கல்லூரியிலயும் எனக்கு பொறுப்பு இருக்குது. என்னுடைய கையில மாணவ செல்வங்கள் இருக்கிறார்கள், 12ஆம் வகுப்பு பிள்ளைகளே என்னுடைய கையில இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அந்த 12ஆம் வகுப்புக்கான தேர்வுக்கான ஆயத்தங்களை நான் செய்ய வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் காலையில 8 மணிக்கெல்லாம் நான் வேலையில் இருக்கணும். அப்ப நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், 4:30 மணிக்கு கரெக்டா நான் அலாரம் வச்சு எழுந்துச்சு அட்டன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா என்னுடைய வேலை நான் ஆரம்பிச்சு செய்யும் போது ஆண்டவர் என்னைய அந்த தினத்துல அற்புதமா வழிநடத்துறத நான் பார்ப்பேன். ஒருவேளை நான் ஏதாவது பண்ணிட்டு போனேன்னா, எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா, சாமி நான் என்னவோ ராங் பண்ணிருக்கேன் காலையில, ஒருவேளை நான் சீக்கிரமா எழுந்துச்சியோ என்னவோ தெரியல, இல்ல நான் ஏதாவது சொல்ல வேண்டியதை சொல்லாத விட்டுட்டேன்னா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்ன நீங்க வழிநடத்துறீங்க, இந்த நாள் நான் எனக்கு நீங்க ஜீவனை கொடுத்தீங்க, நன்றி. இதுக்கு மேல நடக்க போறது என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. மோசஸ் சொன்னது போல, நான் ஒரு திக்கு நாவ படைத்தவன் என்று சொன்னது போல, அடியிலும் ஒரு திக்கு நாவ படைத்தவன். ஆண்டவரே என்ன வழிநடத்துக்கிறது உங்களுடைய கருத்துல இருக்குது, எனக்கு தெரியாது. நான் என்ன செய்வேன், என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இந்த பிள்ளைகள் மத்தியில நான் எப்படி என்னுடைய பாடத்தை நான் நடத்த வேண்டும், எந்த நாணமும் என்னிடத்துல இல்லை. எல்லாம் உங்களுடைய கருத்துல இருக்கிறது. எல்லாவற்றையும் வழிநடத்துக்கிறவர் நீர், என்னை வழிநடத்துங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு தான் நான் ஒப்பு கொடுப்பேன். அப்படி பிரச்சனை வருதுன்னா அதுக்கும் நன்றி சாமி. அப்படின்னா நான் என்ன செய்வேன், திரும்ப என்னையே நான் சொல்லிடுவேன், நான் எங்கேயோ கவர் பண்ணிருக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க. இனிமேல் நான் அப்படிப்பட்ட தவறு செய்யாதபடி நீங்க என்ன பண்ணுங்க, முள்வேலி போட்டு என்ன நீங்க என்ன நடத்துங்க, வழிநடத்துங்க ஆண்டவர்னு சொல்லி. அப்ப நம்மளுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகள், நாம் சில நேரங்களில் நினைக்கலாம், அநேக சகோதரிகள் நினைக்கலாம், என்னுடைய கணவர் சரியில்லை, அதற்காக நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன், அநேக நாட்களாக நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி யோசிக்கலாம். என்னுடைய கணவன் என்ன செய்ய வேண்டும், ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அநேக சகோதரிகள் சொல்கிறதை நான் பார்த்திருக்கேன். அநேக பிள்ளைகள், அநேக சகோதரிகள், என்னுடைய குடும்பத்துல என்னுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செபிங்கள், என்னுடைய குடும்பத்திற்காக நீங்கள் செபிங்கள், என்னுடைய கணவனுக்காக செபிங்கள், என்னுடைய மனைவிக்காக செபிங்கள். ஏன் பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், நம்முடைய குடும்பமானது எங்கு கட்டப்படவில்லை, இந்த கண்மலை மேல கட்டப்படலை. அதனாலதான் நம்முடைய குடும்பத்துல சாத்தான் அவன் இன்றைய தினத்துல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தை நீங்க கட்டுங்க ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை கட்டுங்க. நான் அவங்க தனியா இருக்கிறாங்க, அவங்க வேற தேசத்துல இருக்கிறாங்க, இல்ல வேற மாநிலத்துல இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க, என் கணவன் வேற இடத்துல இருக்கிறாங்க,
அவங்கள அவங்க வழியிலிருந்து அவங்களுக்கு ஜீவனை கொடுக்க மட்டும் நம்ம கேட்டுக்கிறது நம்மளுடைய கடமை இல்லை. என்னோட பிள்ளைகளுக்கு ஆயுசு நாட்களை கூட்டிட்டாங்க, என்னுடைய பிள்ளைகளுடைய சந்ததியை ஆசீர்வதிங்க, என்னுடைய கணவனுக்கு ஜீவனை கொடுங்க, என்னுடைய மனைவிக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது மட்டுமே குடும்பம் இல்லை. அவங்க அதுல இருந்து வழிவெளிக்கு போறாங்கன்னு சொன்னா அந்த பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு. அந்த பொறுப்பை நான் எப்படி நான் நடத்த வேண்டும், அந்த குடும்பத்தை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என் குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அதற்கு நம்ம குடும்பத்துல என்ன செய்ய வேண்டும், அவர் தலையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். இந்த தினத்துல நாம் பார்க்கும்போது அப்போ குடும்ப உறவில அன்பு கணவர் மனைவியிடையே, பெற்றோர் குழந்தைகளிடையே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, அன்பு, அந்த அன்பானது கணவன் மனைவி இடத்துல உண்மையான அன்பு இருக்கிறதா, நம்ம உண்மையான அன்பு செலுத்துகிறோமா, என் மனைவி மீது நான் உண்மையான அன்பு செலுத்துகிறேன்னா, இல்ல இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், திருமணத்துல அநேக பேர் அட்வென்டிஸ்ட்ல என்ன செய்யறாங்க, இல்ல கிறிஸ்துவ திருமணம் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் ஒருவர் இந்த இடத்துல வாக்குறுதிகளை கொடுக்கிறத நம்ம பார்க்கணும். நம்முடைய திருமணங்களை நம்ம பார்க்கணும். அந்த திருமணம் அந்த உறுதியை நான் பின்பற்றுகிறேனா, என் கணவன் பின்பற்றுகிறாரா, இல்ல மனைவியாக நான் பின்பற்றுகிறேனா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எதற்காக இந்த பிரச்சனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஆண்டவர் அனுமதிக்கிறது நாம எல்லாம் அதை என்ன செய்து கொள்கிறோம், அதை உருவாக்கி கொள்கிறோம். நம்ம எல்லாம் அதை உருவாக்கிக்கிறோம். இதுல இருந்து அதுக்கு எது முழுமையான காரணம் எது என்று சொன்னால் அன்பு செலுத்த வேண்டும் என்றுதான் முழுமையான காரணமா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அந்த அன்பு எங்களுக்கு இருக்குதா, நாங்க 2 பேரும் பேசுகிற விதமா நாம் நடந்து கொள்கிறோமா, இந்த குடும்பத்துல அப்பா எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, நீங்க என்ன செய்வீங்க, என்னை வழிநடத்துங்கன்னு சொல்லி கேட்கிறோம். அதே மாதிரி என் மனைவி என்னுடைய மனைவி நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கோம், என்னுடைய மனைவி என்ன செய்யறாங்க, என்னுடைய பேச்சை கேட்பதில்லை, அதனால என் குடும்பம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, சீர்கெட்ட நிலை போயிருக்கிறது. நீங்க அதுக்காக நான் என்ன செய்ய வேண்டும், என் மனைவிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கணவனாகி நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இது மனைவிக்கு மட்டுமல்ல, கணவனுக்கும் உரியது. குடும்பம் மனைவிக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்துதான் என்ன செய்கிறது, அந்த குடும்பமானது கட்டப்படுகிறது. அந்த கட்டிடமானது அது உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இந்த கட்டிடத்திற்கு அந்த பேஸ்மெண்ட்மானது எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்காக அவங்க போடுறாங்களோ, அதே போல நம்முடைய சந்ததியானது கடவுள் மீது அந்த கண்மலை மீது கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய விசுவாசமானது எப்படிப்பட்டதா இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தினுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, கணவன் மனைவியாக நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதை நாம் யோசிக்கிறோம். எதுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்முடைய கருத்துல எல்லாவற்றையும் நம்மளை சுதந்திரத்துக் கொள்ளும்படி எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த அன்பு என்னிடத்தில் இருக்கிறதா? கணவனாகிய நீங்களும் இல்ல மனைவியாகிய நாமும் என்ன செய்ய வேண்டும், அதை யோசித்து பார்க்கணும். இந்த குடும்பமானது என்னுடைய பிள்ளைகள் சீர்கெட்டு போயிருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகள் வழிகெட்டு போயிருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு வருவதில்லை. இந்த தினத்துல கிறிஸ்துவ பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பெற்றோர்களாக நாம தான். ஒன்று கணவனா இருக்க வேண்டும், இல்ல மனைவியா இருக்க வேண்டும். 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால், இந்த பிள்ளைகள் தேவனுடைய கிருபையில வளர வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சத்தியத்தை இந்த உலகம் முழுவதுமாய் அவர் சுமந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், அதற்கு என்னுடைய குடும்பமாய் நான் எப்படி கட்டப்பட்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பம் எப்படி ஆண்டவருக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்குரிய மகிமை நாங்கள் எப்படி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் மத்தியில என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த நாளில் கேட்கிறார். நாம் எப்படி ஒப்பு கொடுப்போம், நாம அதற்காக என்ன செய்ய வேண்டும்? இணைந்து கணவன் மனைவியாக வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள், அநேக பிரச்சனைகள். என்னுடைய ஆலயம் 12 மணிக்கே முடிந்திருக்கும். இப்பொழுது மணி 1 ஆகிறது. சிஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு 1/2 மணி நேரம் தான் என்று சொல்லி, ஆனால் என்னுடைய மெசேஜ் ஆனது எடுத்துனா நான் இந்த சீக்கிரத்துல முடிப்பது ரொம்ப மிகவும் கடினமான விஷயம். உங்களுடைய இன்னும் ஒரு 5 நிமிடத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில கண்ணீரின் பாதையில நான் நடந்து வரும்பொழுது அதெல்லாம் சொல்லவே முடியாது. அநேக பிரச்சனைகள், அநேக கஷ்டங்கள், எனக்காக எதிரடியாக செயல்பட்டவர்கள் முன்பாக, எனக்கு எதிரடியாக செயல்பட்டவர்கள் முன்பாக ஆண்டவர் என்னை உயிரோடும் என் குடும்பத்தை அன்பாய் வழிநடத்தியும் எனக்கு ஒவ்வொரு நாளும் என் கண்ணின் மணி போல குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நான் நன்றி எழுதுகிறேன். எத்தனையோ பிரச்சனைகள், என்னை இந்த உலகத்தை விட்டு அழித்து விட வேண்டும் என்று நினைத்தவர்கள் அநேக பேர்கள். இந்த உலகத்தை விட்டு இவர்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்தில் இவள் முதன்மையாக வரக்கூடாது என்று சொல்லி நினைத்தவர்கள் நிறைய பேர்கள், உறவினர்கள், அநேக பேர்கள். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், நான் நம்பினது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தனது தகப்பன் என்னிடத்தில் சொன்னது ஒன்றே ஒன்றுதான். தேவனுக்கு உன்னை அழைத்திருக்கிறார்.
எப்பொழுது நம்மை அழைத்திருக்கிறார்? என தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக என்னை அழைத்த தகப்பன். என்னை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். மனிதர்கள் நினைத்தால் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் நினைத்தால் மட்டுமே என்னை ஏதாவது செய்ய முடியும். அப்படி என்று சொல்லி நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் இணைந்து வாழும்போது நம்முடைய குடும்பம் தேவனுடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்தும். மற்றவர்கள் முன்பாக நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் விமர்சகர்கள். இந்த தினத்தில் நாம் பார்த்தோம் வேதத்தை பாடத்தை மிகவும் அழகாக எடுத்துக் கொடுத்தார்கள். அம்மா முடியாத நிலையில ஆண்டவர் அவர்களை குறித்து நன்றி ஏறெடுக்கிறேன். எப்படி விக்கிரகத்தை வணங்கின அந்த வணங்காத மக்கள் மத்தியில வணங்கா கழுத்துள்ள மக்கள் மத்தியில ஆண்டவர் எப்படி அந்த மக்களை வனாந்தரத்தின் வழியாக அவர்களை வழிநடத்தினாரோ அதே போல நாமும் என்ன செய்கிறோம் என்று சொன்னா நம்ம சுற்றவர்கள் அநேக கிறிஸ்தவர்கள் இல்லை, சத்தியத்தை தெரிந்தவர்கள் ஒருவருமே இல்லை. சத்தியம் தெரியாத மக்கள் மத்தியில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல நான் எப்படிப்பட்ட ஒரு மகனாக ஒரு மகளாக என்னுடைய குடும்பம் கணவன் மனைவியாக நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? என்னுடைய பிள்ளைக்காக நான் எப்பொழுதும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன்னா என்னுடைய நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் இடத்துல ஒரு டாக்டர் நம்ம பார்க்க போறோம். ஒரு டாக்டரை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுவார் இராத வியாதி என்று சொல்லி அநேக பேர் சொல்லிருக்கலாம். இன்னொரு டாக்டரை பார்க்கும்போது சொன்னா அம்மா 5 நாள் நீங்க மாத்திரை எடுங்க, இந்த ஊசியை போட்டுக்கோங்க, இதை மட்டும் நீங்க சாப்பிடுங்க, நீங்க சரியாயிடுங்கன்னு சொல்லி நம்முடைய மனசு எப்படி இருக்கும்? சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. யாரோ பார்த்தாங்க எதுவுமே சொல்ல எல்லாரும் கை விட்டாங்க. லாஸ்ட்ல ஒரே ஒரு டாக்டர் சொன்னாரு எனக்கு நீங்க 5 நாள் மட்டும் மருந்து எடுக்கணும், ஊசி போட்டா சரியா போயிடும் சொல்லி. நம்மளுக்கு என்ன ஆனந்தம் சந்தோஷம் அதுக்கு அளவே இருக்காது இல்லைங்களா? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே என் குடும்பத்தை பாத்துங்க, என் கணவனை பாத்துங்க, என் மனைவி பாத்துங்க, என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், எல்லாத்தையும் கேட்டுட்டே இருப்போம். ஆனா நம்பிக்கை மட்டும் நம்ம வைக்க மாட்டோம். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா அப்ப டாக்டர் சொன்னா அந்த மருந்து 5 நாள் சாப்பிட்டா எனக்கு சரியாயிடுச்சு நம்ம வந்துருவோம். மனுஷன் நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறேன்னா எனக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாள் மட்டும் என்னை வழிநடத்திய என் தகப்பன் எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். நம்ம பார்க்கிறோம் மற்ற பிரமோசத்துக்கும் நம்ம சத்தியத்தை தெரிந்த பிள்ளைகளுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு 2-3 கருத்துக்களை நான் சொல்லுகிறேன். சத்தியத்துல வளர்ந்து சத்தியத்தை தெரிந்த பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு வேளையும் நமக்கு ஆகாரம் இல்லாமல் ஒரு நாளும் நாம் உறங்கினதே கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமே, நிச்சயம் அதுதான். அதே போல மற்றவர்களை பார்க்கல நமக்கு வீடு இல்லைன்னு சொல்லி நம்ம தவிக்கிறதே இல்லை. யாராவது வீடு இல்லாத வாடகை வீட்டுல இருக்கோமா? ஒரு சிலர் இருக்கலாம். ஆண்டவரை நம்பி நீங்க வரும்பொழுது சப்போஸ் இந்த தினத்துல நீங்க நினைக்கலாம் நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், நீங்க சொல்றீங்க சொந்த வீட்டுல இருக்கிறேன். நாங்களும் சொந்த வீடுக்கு நாங்க இப்ப கோட்ரஸ்ல இருக்கிறோம். நான் சொல்றேன் ஏன்னா ஆண்டவரை நம்பி நீங்கள் கட்டும் பொழுது அந்த கட்டடமானது உயரும். ஒரு நாள் அந்த உயரத்திலே நீங்கள் போய் நிற்பீர்கள். இது உண்மை, நான் சொல்லவில்லை, இந்த சத்திய வேதமானது சொல்லுகிறது. ஆண்டவரை நோக்கி நான் வரும்பொழுது ஆண்டவருக்காக என் கால்களை நீங்கள் மான் கால்களை போல நீங்க எடுத்து என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து திருப்பி ஆண்டவரை நான் அன்னைக்கு கேட்டப்பா இன்னும் எனக்கு வீடு கிடைக்கல, ஆண்டவரை நான் என் பிள்ளைக்காக இது கேட்டேன் அந்த சீட் கிடைக்கல, ஆண்டவரை என் கணவனை நான் மாற்றுன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு நடக்கல, ஆண்டவரை என் மனைவியை மாற்றி கொடுன்னு கேட்டேன் அதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம எப்பொழுதுமே டவுட்டா இருக்கக்கூடாது. ஒன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டா அது 100 மார்க் வருதா இல்ல 50 வருதா 30 வருதா 20 வருதா அது அதுக்கப்புறமா நம்பிக்கை என்ன நம்ம என்ன சொல்லுவோம்? பிள்ளைங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா சொல்றேன் மம்மி நான் 90 80 இது கம்மியா எடுக்க மாட்டேன். நம்பிக்கை எப்படி பிள்ளைங்க சொல்லுவாங்க? அதே போலதான் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். நடத்துகிறவர் அவர், நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. நான் ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா நடந்துட்டு இருக்கிறோமா, ஆண்டவருடைய வழியில நான் நடந்துட்டு இருக்கிறேன்னா, எனக்கு இது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவரை தேடி நீங்கள் வரும்பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை எல்லாவற்றையும் நீங்கள் இந்த உலகத்துல உயர்ந்தவர்களாயிருப்பீர்கள். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த வேதத்தை நம்பி இந்த வேதத்திற்காக முழங்கால் படித்து ஜெபித்து இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா உணவுக்கோ உடைக்கோ இருப்பிடத்திற்கு எந்த குறையில்லாதபடி ஆண்டவர் வழி நடத்துவார். ஆமே, அதுதான் உண்மை. இதுதான் இந்த கட்டடமானது கட்டணானா அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த குடும்பத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவன் மீது கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்ற தினத்துல அப்பா நீங்க எங்க கூட வாங்க. இத்தனை நாட்கள் நாங்கள் எப்படியோ வாழ்ந்து விட்டோம், ஏனோ தானோ என்று நாங்கள் இருந்து விட்டோம்.
எங்களை மன்னித்து எங்கள் குடும்பத்தை கட்டுவதற்காக நாங்கள் புறப்பட்டு போகிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளில் நாம் புறப்பட்டு போகும்போது நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தேவனை நான் தெய்வமாய் கொண்டிருப்பது எத்தனை ஒரு வாக்கியம் இல்லைங்களா? இது எத்தனையோ பிள்ளைகளுக்கு இல்லாத கிருபை தான், எத்தனையோ பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். ஏனென இந்த உலகத்தில் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உயிருள்ள தகப்பனை இந்த நேரத்துல நம்ம ஆண்டவருக்கு நம்மை ஒரு சில மணி நேரங்கள் நம்ம ஆண்டவருக்காக ஏற்படுத்தி அந்த ஓய்வு நாளில அந்த ஆலயத்துல நான் அமர்ந்திருக்கும் போது சத்தியத்தை கேட்கிற பிள்ளையா நான் என்னுடைய போதகர் நமக்கு சத்தியத்தை செய்வது என்னுடைய செவி என்ன செய்திருக்கிறோம் திறந்திருக்க வேண்டும். இருதயமானது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே, அதன்படி நான் நடக்க வேண்டும். அதற்கான சக்தி பலத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் வருகிற நாட்களில் இருந்து ஆண்டவருக்காக எங்கள் குடும்பமாக நாங்கள் ஆண்டவருக்காக இந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்க வேண்டும். குடும்பமாய் நம்ம ஆலயத்திற்கு அதே போல நீங்கள் ஆலயத்தை நோக்கி வரும்பொழுது ஆசீர்வாதங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுல தங்கும், அது வந்து சேரும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் இந்த உலகத்துல என்ன செய்யப்படவில்லை, குறைவே இல்லைன்னு தான் ஆண்டவர் சொல்லிக்கிறார். சிங்கக்குட்டியே பட்டினியா கிடந்தாலும் நான் என்ன செய்வேன், உங்களை என்ன நான் போஷிக்கிற தகவலா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது போல அப்படிப்பட்ட தெய்வத்தை இந்த நாளில நம்ம அழைத்து செல்வதற்காக எதையோ நம்ம கூட்டிட்டு போறோம், எதையோ வாங்கிட்டு எடுத்துட்டு போறோம், எதையோ நம்ம எடுத்துட்டு போறோம். அதெல்லாம் இல்லாம இன்றைய தினத்துல ஆண்டவரை நீங்க எங்க கூட வாங்க. எங்க குடும்பத்துல இருக்க எனக்கு இருக்கிற இந்த வியாதியோ இல்ல பிரச்சனையோ இல்ல கடன் பிரச்சனையோ வேற எது இருந்தாலும் சரி எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருகிறேன். கடைசியா ஒரே ஒரு சின்ன சாட்சி, அதை பெரிய சாட்சி நான் சின்னதா சொல்லி முடித்து விடுகிறேன். எனக்கு 3 வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய வயிற்றுல ஒரு பெரிய கட்டி, அதை நான் நம்ப மாட்டேங்க, நான் வேணா பால் சொல்லி போட்டு காமிக்கிறேன். 3.5 kg என்னுடைய வயிற்றுல ஒரு ஃபைப்ராய்டிஸ் கட்டி இருந்துச்சு, குழந்தை சைஸ். அதை நாங்கள் போய் எனக்கு பார்க்கும்பொழுது டாக்டர் சொன்ன உடனே நீ எடுத்த கேள்வி முதலாவது என்னன்னா, எனக்கு வலி வந்து நான் எனக்கு எவ்வளவு மாசங்கள், எனக்கு 8 மாசம் அது வளர்ந்து வந்ததே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணும்போது 3.5 சென்டிமீட்டர் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் 8 மாதம் கழித்து நான் டாக்டரை நான் சந்திக்கும் போது டாக்டர் என்னுடைய வயிற்றுல கை வச்சு பார்த்து சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, நீ எப்படிமா உயிரோடு இருக்கிற, இவ்வளவு நாள் நீ எப்படி உயிரோடு இருக்கிற, உனக்கு வயிற்றுல இவ்வளவு பெரிய கட்டி இருந்தது உனக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லிதான். நான் சொன்ன ஃபுட்பால் சைஸ் இருக்குது வயிற்றுல ஒரு கட்டி அப்படின்னு சொல்லும் போது என்னால நம்பவே முடியல. எப்படி இருக்கும் அம்மா, அவங்க கேட்கறாங்க என்னன்னா, அம்மா மூமெண்ட் இருக்குதுமா, இது இப்படி இப்படி போகும்போது வரும்போது அது உங்களுக்கு தெரியும், இல்ல அது உருள்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு உணர்வே உனக்கு இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, நிச்சயமா அந்த உணர்வு, அந்த டாக்டர் கிட்ட நான் சொன்னேன், எனக்கு அந்த உணர்வே எனக்கு இல்லை, எனக்கு கட்டி இருந்ததே எனக்கு தெரியாது. உடனே அவங்க சொன்னது என்னன்னா, இமீடியட்டா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி. ஆப்ரேஷன் சொன்ன உடனே எனக்கு ஒரு சிலவங்க என்ன சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம், திரும்ப நீங்க உயிரோடு இருப்பது ரொம்ப கஷ்டம். அப்போ என்னை பார்க்கும்போது 3.5 kgன்னு சொன்னா ஒரு குழந்தை சைஸ், எப்படி ஒரு 10 மாதம் கழித்து ஒரு பெண் எப்படி பெற்றெடுப்பாலோ அந்த சைஸ்ல என்னோட வயிற்றுல கட்டி இருக்குது. அப்போ என்னை பார்த்துட்டு டாக்டர் சொன்னாங்க, டிசம்பர் 1ஆம் தேதி உங்களுக்கு ஆப்ரேஷன், 31ஆம் தேதி நான் அட்மிட் ஆகிட்டு 1ஆம் தேதி காலையில. அப்போ நான் சிஎஸ்ஐ திருச்சபையில் என்ன பண்ணுவாங்கன்னா டெக்கரேஷன் பண்ணுவாங்க 1ஆம் தேதி, டிசம்பர் 1ஆம் தேதி ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. நான் அந்த பார்க்கல, ஆலயத்துல இருந்து என்னை ஸ்ட்ரக்சர்ல இப்படி கூட்டிட்டு போகும்போது ஒன்லி அந்த இடத்துல வந்து கிராஸ் தெரிஞ்சிச்சு. நான் அதையும் பார்க்கல, நான் என்ன சொல்றேன்னா பார்த்துட்டு நான் சொல்ல, ஆண்டவரே உமக்கு சித்தனா நீங்க எனக்கு ஜீவன் கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல என்ன போய் பேசணும்னு நீங்க சொல்றீங்களோ அந்த இடத்துல நம்ம போய் பேசணும். நீங்க அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட இடம் இருந்தாலும் சரி, இல்ல அவங்க சத்தியத்தை அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அது எந்த நேரமா இருந்தாலும் சரி, நீங்க அழிங்க சாமி, நான் அதுதான் எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் இதை செய்வேன் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு என்னை எடுத்துட்டு போனது 11 மணி, காலை 11 மணிக்கு என்ன ஆப்ரேஷன் தேட்டருக்கு எடுத்துட்டு போயிட்டு நான் என்னை வெளியே எடுத்து வரும்போது 7 o'clock. எனக்கு நினைவே வந்தது, நான் நினைவு வந்ததும் வந்து ஒரு 6 o'clock போலதான் எனக்கு இருக்கும். என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் அழுது கொண்டு வெளியே காத்து கொண்டு இருக்காங்க. உயிரோட இருக்கிறனா இல்ல இறந்துட்டுனான்னு அவங்களுக்கு தெரியாது. டாக்டர் யார் கேட்டாலும் நாங்க சொல்றோம் தான் சொல்லியிருக்காங்க. கடைசி அவங்க கிட்ட சொல்லாம 7 மணி அளவில் என்ன ஸ்ட்ரக்சர்ல வெளியே எடுத்து வரும்பொழுதுதான் அவங்களுக்கு தெரியும் நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லி. வர முடியாதுன்னு சொன்னாங்க எத்தனையோ பேர், இல்ல அந்த கட்டி கேன்சர் கட்டியா இருக்கலாம்னு சொன்னவங்க எத்தனையோ பேர்.
இந்த கேன்சர் கட்டினால நீ திரும்பி வரமாட்டேன்னு சொன்னவங்க எத்தனை பேர், கேன்சரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, இல்ல கேன்சர்னால இவ இறந்துருவாளோன்னு சொல்லி நினைச்சவங்களும் நிறைய பேர். ஆனா ஆண்டவர் இன்றைய தினத்துல இந்த திருச்சபையில பேசும்படியா ஆண்டவர் எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நான் நன்றி இருக்கிறேன். முடியாததை முடிக்கிற தகவல் தான் என்னோடு கூட இருக்கிறார். இது நடக்காது என்று சொல்ற மத்தியில இது நடக்கும் என்று சொல்லி நடத்தின என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். எதற்கு நான் பயப்பட வேண்டும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவர் எந்த இடத்துல நீங்க அழைச்சாலும் சரி, எப்ப அழைச்சாலும் சரி, யாருக்காக ஜெபிக்கணும்னு சொன்னாலும் சரி, அதற்காக நான் தயாராக இருக்கிறேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதே போலதான் உங்களையும் அழைத்திருக்கிறார். இனி ஒரு நாட்டில் நம்ம ஆண்டவருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். வாழ்க்கை விருப்பமாய் போவதற்கு நான் நன்றி இருக்கிறேன். ஆமென்.